ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு லைக் ஒரு பலூன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அது விழுகும் போது கிராக் ஆகும், வெடிக்கும், 2 பீஸ் ஆகும், 3 பீஸ் ஆகும். அப்படின்னும் போது ஒருத்தர் வெளியே வந்திருக்காருன்னும் போது அவர் எமர்ஜென்சி கதவு வழியே தான் வந்தாருன்றதை உறுதியாக சொல்ல முடியாது. எமர்ஜென்சி டோர் வழியே அவர் வெளியே வந்தாருன்றதுக்கான ஆதாரம் என்ன இருக்க மாட்டார். He is the one has to open the door and evacuate other passengers. சார், பேராசூட் கான்செப்ட்ன்றது வேறு சார். விமானத்தில் பேராசூட்லாம் கிடையாது சார். 2 இன்ஜின்லேயும் சேம் டைம் பேட் கிட்ட நடக்காது. அப்படி நடந்தாலும் அந்த இன்ஜினோட பேராமீட்டர்ஸ், அதாவது இன்ஜின் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது, அங்கே எவ்வளோ ஃபியூல் போயிட்டுருக்கு, எவ்வளோ எக்ஸாஸ்ட் கேஸ் வருது, எவ்வளோ த்ரஸ்ட் வருது, எவ்வளோ வைப்ரேஷன், இன்ஜின் வைப்ரேஷனில் மாற்றம் வரும். சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் பட்டாலும் இன்ஜின் வைப்ரேஷனில் மாற்றங்கள் வரும். இது எல்லாமே பைலட்டுக்கு அவரோட டிஸ்பிளே யூனிட்டில் காட்டும் இண்டிகேஷன். இதே கடல் பரப்பில் விழுந்திருந்தால் அனைத்து பயணிகளில் ஒரு 80% 90% பேர் தப்பிக்க அதிகமான வாய்ப்பு. இந்தியாவில் வந்து ஒரு விமானி வந்து ஒரு நாளைக்கு 8 to 7 மணி நேரம் பறக்கலாம். தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அகமதாபாத் விமான விபத்து நடந்து 10 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனாலும் இந்த விபத்து எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்பது இன்னும் புரியாத புதிராகவே இருக்கிறது. நிறைய அனுமானங்கள் வந்துவிட்டது. உண்மையில் நடந்தது என்ன? இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் விமான பொறியாளர் கார்த்திக் அவர்கள். அவருடன் பேசலாம். சார், நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய அனுமானங்கள் வெளியாயிடுச்சு. ஆனாலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிளாக் பாக்ஸில் தான் இறுதியாக விடை தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னா, பிளாக் பாக்ஸே சேதமாக இருக்குது, அதில் இருக்க தகவல்களை நம்ம முழுமையாக எடுக்க முடியல, அதனால் பிளாக் பாக்ஸ் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுது அப்படின்னு தகவல்கள் வெளியாகுது. உண்மையில் என்ன பிளாக் பாக்ஸ் என்ன நிலைமையில் இருக்குது, பிளாக் பாக்ஸில் இருக்கிற தகவல்களை ஏன் எடுக்க முடியல, பிளாக் பாக்ஸுக்கு என்ன பிரச்சனை? அதாவது பார்த்தீங்கன்னா, பிளாக் பாக்ஸ்ன்றது அந்த தகவல் சேகரிக்கப்படும் விமானத்தில். ஆனால் இது ஏன் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்தாத தகவல். இது ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்குது, செய்தி பரப்பப்பட்டு இருக்குது. ஆனால் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை, இது வெளிநாட்டுக்கு அனுப்பினோம் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. அதாவது விமான தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு சில வசதிகள் அங்கே இருக்கும். ஏன் அனுப்புகிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் ரீட் அவுட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ரீட் அவுட் பண்ண முடியாத டயத்தில் அவங்களால முடியலை அப்படின்னும் போது அந்த விமான நிறுவனத்துக்கு அதை அனுப்பும் போது அங்கே இருக்க பெஞ்ச் டிவைஸ் அந்த இதெல்லாம் வச்சு அவங்க அந்த விமான தயாரிப்பு நிறுவனம் அதுக்கான அதோட தகவலோட பெறுவதற்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை பிளாக் பாக்ஸில் இருந்து தகவல்களை எடுக்க முடியலை அப்படின்னா அந்த உண்மை வெளிவராமலே போயிருமா? இதுக்கு முன்னாடி அது மாதிரி நடந்திருக்கா? விமான விபத்து 2 வருடங்கள் 3 வருடங்கள் நடந்து முடிந்த பிறகும் கூட 2 வருடங்களுக்கு அப்புறம் அந்த பிளாக் பாக்ஸ் கிடச்சிருக்கு கடல் கடியில். அப்போயே அதை எடுத்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. விமானம் கடலுக்குள்ளே முழுவதும் மூழ்கி போய் பிளாக் பாக்ஸ் மிஸ்ஸிங்கு, தேடப்படுகிறோம்ன்றது பின்னர் கிடைச்ச பிறகு அதுலேருந்து என்ன தகவல்ன்றதை எடுத்துக்காங்க. அப்படின்னும் நமக்கு அல்டிமேட் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான். அது விமானத்தில் இருக்க எல்லா டிஜிட்டல் பேராமீட்டர்ஸையும் அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கும், வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கும். அதை ஈஸியாக எடுத்துருவாங்க. அகமதாபாத் விமானம் 787 ஏர்க்ராஃப்டோட அந்த பிளாக் பாக்ஸ் நம்ம கையில் இருக்குது. கையில் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை அந்த சேஃப்டி ஏஜென்சி, அந்த விமான தயாரிப்பு நிறுவனம், அந்த ஏர்லைன் இவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட அத்தாரிட்டிஸ், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்கெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. இந்த தப்பி பிழைத்த விஸ்வாஸ்குமார் பற்றி நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்படுது. நீங்களும் கூட அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவர் விமான பயணி. அவரோட பேர் அந்த மேனிஃபெஸ்டில், ஃப்ளைட் மேனிஃபெஸ்டில் இருக்குது. அவரோட டிக்கெட்டில் இருக்குது பேர், அந்த பிஎன்ஆர் நம்பர் அவர் பேர் இருக்குது, அவரோட இருக்கை நம்பர், சீட் நம்பர் எல்லாமே இருக்குது. அந்த விமான விபத்து நடக்கும்போது ஒரு பெரிய ஏர்க்ராஃப்ட் போய் ஒரு பில்டிங் மேலே இம்பேக்டாக விழுகுதுன்னும் போது அங்கே இருக்க அந்த இடத்துல அவனுக்குள்ள ஒரு விழுந்து பின்னர் தான் வெடித்து சிதறி கருகி போனது. அப்படின்னும் போது ஒரு இம்பேக்ட்லேருந்து மேலேருந்து விழுகும் போது ஒருத்தர் தப்பிக்கிறன்றது கட்டாயம். அவர் தப்பிச்சது நல்ல விஷயம் தானே. அவர் தப்பிச்சது ஒருத்தர் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு என்ன நடந்ததுன்ற ஒரு தகவலை சொல்கிறதுக்கு ஒருத்தர் உயிரோட இருக்கான்றது போது நம்ம பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். தவிர அதை பற்றி நம்ம நிறைய விமர்சனங்களுக்குள்ள அவரையும் உள்ளாக்கி மனதளவில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, உடல்நிலையிலும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படின்னும் போது ரொம்ப நம்ம அந்த இதை பற்றி விவாதிக்கின்றது இது கிடையாது. எமர்ஜென்சி டோர் வழியே அவர் வெளியே வந்தாருன்றதுக்கான ஆதாரம் என்ன இருக்க மாட்டார். எமர்ஜென்சி டோரே அங்கே இல்லையே, டோர் அந்த இடத்துல கருகி போயிடுச்சு. எப்படி நம்ம சொல்ல முடியும் எமர்ஜென்சி டோர் வழியே அவர் வெளியே வந்தார்னு சொல்லி? மற்ற ஊடகங்கள்லேருந்து இந்த மாதிரி செய்திகள் நிறைய வருது, எமர்ஜென்சி டோர் வழியே அவர் தப்பிச்சிட்டாரு வச்சிட்டாருன்னு. ஏர்க்ராஃப்ட் ஒரு பலூன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அது விழுகும் போது கிராக் ஆகும்,
வெடிக்கும், 2 பீஸ் ஆகும், 3 பீஸ் ஆகும். அப்படின்னும் போது ஒருத்தர் வெளியே வந்திருக்காருன்னும் போது அவர் எமர்ஜென்சி கதவு வழியே தான் வந்தாருன்றத உறுதியாக சொல்ல முடியாது. அவரோட இருக்கை, அவரோட சீட் நம்பர், லொக்கேஷனை வச்சு வேணால் சொல்லலாம். அதுவுமே அது விமான நிறுவனத்துக்கு தான் தெரியும் தவிர அவர் அந்த எமர்ஜென்சி சீட்டில் உட்கார்ந்தாரா, அமர்ந்திருந்தாரா அப்படின்றது வந்து விமான நிறுவனத்தில் வெரிஃபை பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் தவிர அந்த கதவு வழியாக தான் வந்தாருன்றதை உறுதியை யாருமே சொல்ல முடியாது. இந்நேரம் விமான நிறுவனமே சொல்லியிருக்கோம், ஈ வாஸ் சிட்டிங் இன் த எமர்ஜென்சி சீட் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அதை யாரும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. விமானம் வந்து மேலேருந்து இறங்கி விழுகும் போதே அவர் வந்து வெளியே வந்து அவர் இருந்த இடம் வேற, வந்த இடம் வேறன்றாங்க. இதை ஒரு கேள்விக்குறியாக்குறாங்க. அதுதான் அவர் சீட்டில் விமானத்தில் பயணிச்சிருக்காரு, பாஸ்போர்ட் என்ட்ரி போட்டிருக்காரு, டிக்கெட்டு வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கும் போது அவர் எப்படி அவர் வெளியே இருந்து வந்தாருன்னு சொல்ல முடியும் நம்ம? அவர் அந்த விமான பயணி தானே அவருக்கு காயங்கள் வந்து இவ்வளோ காயங்கள் தான் ஆகணும். அட்லீஸ்ட் அவர் வந்து சின்ன காயங்களாக இருந்தாலும் அவர் உயிரோடு இருக்காருன்றதை வந்து நம்ம வந்து சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்க்கணும் தவிர எப்படி வந்தார், இவர் வந்தாரா, அது வந்தாரா, அவர் வேற எங்கேருந்து வந்தாரா, எப்படி இப்படி வரப்போச்சு, இந்த மாதிரி விவாதங்கள்லாம் வந்து தவிர்க்கணும் சார். நம்ம ஆக்சுவலாக எமர்ஜென்சி எக்ஸிட் வாங்க. இது வந்து விமானத்தில் நார்மல் பேசஞ்சர் டோரை தவிர இது வந்து மிடில் இருக்கும், ஆஃப்டரில் இருக்கும், இன்பிட்வீனில் இருக்கும். 2 டோர்களுக்கு இடையில இருக்கும் எமர்ஜென்சி எக்ஸிட், அவசர கால கதவு. இதை வந்து திறக்கிறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. அங்கே அந்த சீட்டில் உட்கார்றதுக்கும் ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது ஊனமுற்றவர்களோ வயது மூப்புக்கு அடைந்த பேசஞ்சர்ஸோ பயணிகளோ அந்த சீட்டில் உட்கார முடியாது. ப்ரெக்னென்ட் லேடிஸோ இந்த மாதிரி அவங்களால டிசபிள் பீப்புளோ அங்கே உட்கார முடியாது. அங்கே உட்கார்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அது தகுதிக்கு மேலே அவருக்கு எழுத்தறிவு, படிப்பறிவு இருக்கான்ற 2 இருக்குது. ஏன்னா க்ரூ சொல்கிறத புரியணும். ஒன்று இங்கிலீஷ் தெரியணும், இல்லை ஹிந்தி தெரியணும். ஓகேங்களா? 2 தெரியல அப்படின்னா அவர் ரீட் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கா? இதை வந்து க்ரூ வந்து ப்ரீஃப் பண்ணுவாங்க. இந்த எமர்ஜென்சி டோரை எப்போ ஓப்பன் பண்ணணும், எப்போ திறக்கணும், இந்த கதவை எதுக்காக திறக்கணும், நாங்கள் சொன்ன பிறகு திறக்கணும், நீங்களாக திறக்கக்கூடாது, திறக்கும் முறை இது, இப்படி திறந்து இவ்வாறு செல்ல வேண்டும், எங்களோட கமாண்ட்ஸ்க்காண்டி நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரீஃபிங் இருக்குது. எல்லா எமர்ஜென்சி டோர்லேயும் வந்து ப்ரீஃப் பண்ணுறாங்க க்ரூ பிஃபோர் ஃப்ளைட். புறப்படுறதுக்கு முன்னாடியில் அந்த ரோலை உட்காந்துருக்க 3 பேர்த்துக்குமே ப்ரீஃப் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ப்ரொசீஜர். தவிர நீங்களாம் நினச்சேன்னா எனக்கு எமர்ஜென்சி சீட் வேணும், பெருசாக இருக்கும், நான் கால் நீட்டி உட்காந்துக்கணும்னு உட்கார முடியாது. அங்கே வந்து காலில் அடிபட்டிருக்கவங்க, கையில் அடிபட்டிருக்கவங்க, இவங்களாம் உட்கார முடியாது. ஏன்னா இஸ் த ஒன் ஹேஸ் டு ஓப்பன் த டோர் அண்ட் எவாக்குவேட் அதர் பேசஞ்சர்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் டோர்ஸ்லாம் இருக்குது. அந்த டோர்ஸை க்ரூ ஓப்பன் பண்ணுவாங்க. க்ரூ ஓப்பன் பண்ணி மற்ற பயணிகள்லாம் வெளியே வருவாங்க. இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கும்போது விமானத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு பாராசூட்கள் உதவும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்குது. விமானத்தில் பாராசூட்கள் இருக்கா? இந்த மாதிரி விமானத்தில் தப்பிக்க உதவுமா? சார், பேராசூட் கான்செப்ட்ன்றது வேறு சார். விமானத்தில் பேராசூட்லாம் கிடையாது சார். விமானத்தில் வந்து விமானம் பறக்கக்கூடியது. என்னதான் பேராசூட் சொல்லுவாங்கன்னா அவங்க இருக்கை கீழே, அதாவது சீட்டுக்கு அண்டர் த சீட் தேர் இஸ் அ லைஃப் வெஸ்ட். லைஃப் வெஸ்ட்னா லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட். அது வந்து லைஃப் வெஸ்ட் வந்து தண்ணியில் எப்போ விழுகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து தண்ணியில் விழுக போகுது அப்படின்னா அப்போ க்ரூ சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இதை போட்டுக்கோங்க, லைஃப் சேவிங். அது வந்து ஃப்ளோட்டிங் டிவைஸ் மாதிரி இருக்கும். லைஃப் வெஸ்ட் ஜாக்கெட், லைஃப் ஜாக்கெட்டு. அந்த ஜாக்கெட்டை போட்டோம்னா நம்ம தண்ணியில் இருக்கும்போது தண்ணியில் விமானம் விழுதுன்னா நம்ம மேலே வருவோம். தவிர தனியாக பேராசூட் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது, அது மேலேருந்து வர்றது, இதெல்லாம் பொய் சார். இதெல்லாம் வந்து பேராசூட் சிஸ்டமே கிடையாது. அந்த மாதிரி பேராசூட்டையும் விமானத்தையும் சேர்க்காதீங்க. அது வேறு, இது வேறு. தெர் இஸ் த சீட் எவாக்குவேட்டர்னு ஒன்று இருக்குது, ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ். அதில் வந்து 2 பேர் போவாங்க விமானிகள். அப்படின்னும் போது அந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டில் எங்கேயா ஒரு பாகங்கள் சேதமடைஞ்சோ, அது டெக்னிக்கல் ஆயிடுச்சோ, வேறு யாராவது பாம்பு அந்த சூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீட்டோட காக்பிட் சீட்லேருந்து ஒரு எஜெக்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை அமுக்கி அந்த மேலே எவாக்ஸ் டோர் ஓப்பன் ஆகி இந்த பேசஞ்சர் வந்து எஜெக்ட் ஆகி வெளியே வந்து, அதாவது கேப்டன் வந்து வெளியே வந்து அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி அந்த பேராசூட் இருக்கும். அதை அவங்க டிப்ளாய் பண்ணி கீழே மெதுவாக இறங்கி வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. தவிர புதுசாக நீங்கள் சொல்கிற ஃப்ளைட்டில் விமானத்தில் பேராசூட் இருக்கிறத வந்து இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். இதை வந்து விவாத பொருளாக எடுக்காதீங்க தயவுசெய்து. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த விமான விபத்து தொடர்பாக நிறைய அனுமானங்கள் வெளிவந்துச்சு, நிறைய நிபுணர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தொகுத்து பார்க்கும்போது விமான விபத்துக்கு 6 விதமான சாத்தியங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து பறவைகள் மோதுறது, இன்னொன்று இன்ஜின் ஃபெயிலியர், 3வது எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர், 4வது ஃப்ளாப் லேண்டிங் கியர் கோளாறு, 5வது பைலட்டோட தப்பு, 6வது விமான எரிபொருள் கலப்படம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? 6 செய்தி நிறுவனம் இருந்தால் அவங்கவுங்க ஒரு செய்தியை போட செய்வாங்க, 6 தகவலை சொல்ல செய்வாங்க. இதில் எதுவுமே கிடையாது, எதுவுமே சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஓகேங்களா? நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது. விமான போக்குவரத்துன்றது 100% இல்லை 200% சேஃபானது. பாலிசி வயலன்ஸு இருக்கவே இருக்காது. நீங்கள் கேட்ட லாஸ்ட் கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். ஃபியூலில் தண்ணி இதில் கலந்துருக்கா, வேறு எதாவது கலப்படம் கலந்துருக்கான்றீங்க. ஃபியூலு, அதாவது எரிபொருள் ஏற்றுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு 2 டெஸ்ட் இருக்குது. கேப்சூல், வாட்டர் இண்டிகேட்டிங் கேப்சூலை போட்டு
நாங்கள் வந்து ஃபியூலை செக் பண்ணணும். யார்? அந்த விமானத்தோட இன்ஜினியர் செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபியூலுக்கு அந்த கேப்ஸில் போடும்போதே அந்த லைனில் இருக்க ஃபியூலு, உள்ளே இருக்க ஃபியூலு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் மாறிடும். வாட்டர் இண்டிகேட் பண்ணிடும். வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலே, ஜஸ்ட் நான் சொல்கிறது ஒரு பார்ட்டிகல்ஸ் இருந்தாலே பிங்க் கலரில் மாறிடும் ஃபியூலு. அதை செக் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு திரும்பி நாங்கள் ஃபியூல் சாம்பிள் எடுப்போம். இந்த மாதிரி ஃபியூல் சாம்பிள் 3 டைம்ஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அந்த பவுசரே நாங்கள் அந்த ஃபியூல் பவுசரே யூஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த ஃபியூலை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இவ்வளோ ஒரு வழிமுறைகள் இருக்குது. ஏர் இண்டியா நிறுவனம் இருக்குது, பாரத் இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணி செக் பண்ணி ஒவ்வொரு ஃபியூலும் ஏற்றுறாங்களே தவிர, நம்மளாம் வந்து வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதனால இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு, பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஃப்ளாப் ஒர்க் ஆகலை, இந்த இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. விமானம் அதோட பாலிசி படி, அதோட மெயின்டெனன்ஸ் படி 100%, 110% வந்து மெயின்டெனன்ஸ் படி, அந்த ப்ரொசீஜர் படி வயலன்ஸ் எதுவுமே இருக்காது. ஈவன் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, பைலட்டாக இருந்தாலும் சரி, அனைவருமே அந்த யூனிட்டாக அவர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுபடி தான் வந்து உங்களுக்கு வந்து விமானம் முழுமையான பாதுகாப்பான பயணத்தை நம்ம அளிக்க முடியும். தவிர இந்த இதில் பிரச்சனை, அந்த இதில் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம வந்து அந்த அந்த காரணங்கள், அந்த 6 காரணங்களை விவாதிக்கிறது வந்து தவறானது. 6 காரணங்களில் அதுக்கு மேலேயும் காரணம் இருக்கலாம். நம்ம இன்சிடென்ட் ரிப்போர்ட் நம்ம கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, மத்திய அரசாங்கத்திலேருந்து, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அந்த போர்டிலேருந்து, சேஃப்டி போர்டிலேருந்து வர்ற வரைக்கும் நம்ம எதையுமே இந்த காரணம் அந்த காரணம் சொல்ல முடியாது சார். சார் இப்போ பைலட்டு வீட்டில் இருந்து ஆஃபீஸ் வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட். அந்த மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சோடனே கேபின் குரூ இருக்காங்கல்ல, பணிப்பெண்கள், அவங்களுக்கும் மெடிக்கல் டெஸ்ட். ஸோ இந்த ஒரு ஹோல் டீம் மெடிக்கல் டெஸ்ட் ஆகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இன்ஜினியர், டெக்னீஷியன் எல்லாருமே மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இவங்க ஏதாவது ட்ரக்ஸ் சாப்பிட்ருக்காங்களா, மது இருக்காங்களா, இந்த ஒரு இது இருக்குது. இதை வயலேஷனை இதை வந்து 100% இது வந்து வயலேஷ் பண்ண முடியாது. இதை மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணாங்கன்னா இஸ் நாட் ஃபிட் டு ஃப்ளை, இஸ் நாட் ஃபிட் டு ஒர்க் ஆன் த ஏர்க்ராஃப்ட் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இது DGCA ரூல். ஓகேங்களா? எல்லா விமான நிறுவனங்களும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விமானம் புறப்பாடுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. லோடு செக் பண்ணுவாங்க, கிராவிட்டி வடி லோட் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட்டில் எவ்வளோ லோட் பண்ணுறது, ஆஃப்டில் எவ்வளோ லோட் பண்ணுறது, மிடில் கார்கோவில் எவ்வளோ ஃபியூல் ஏற்றுறது, லெஃப்ட் ஹேண்ட் டேங்கில் எவ்வளோ, ரைட் ஹேண்ட் டேங்கில், சென்டர் டேங்கில் எவ்வளோ ஃபியூலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விமானத்தில் இருக்குது. அதில் நம்ம ரொம்ப டீப்பாக போக முடியாது. விமானம் வந்து எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் பறக்கணும்னா அது முழு சோதனைக்கு உட்பட்ட பிறகு தான் குறைபாடு இருக்கும். ஏதாவது குறைபாடு இருந்தால் பைலட்டுக்கே தெரிஞ்சிடும். பைலட் வந்து ஃப்ளைட்டுக்கு போனோடனே அவர் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். என்ன தான் இன்ஜினியர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து வெளியே வந்து லேண்டிங் ஏர் பின்ஸு, லேண்டிங் ஏர் இது லீக்கேஜ் இருக்கா, ஹைட்ராலிக் லீக் இருக்கா, ஃபியூல் டேங்க்கில் வந்து ஃபியூல் ஏரியாவில் வந்து சர்ஜ் டேங்க் இந்த இடத்துலலாம் லீக் இருக்கா, லைட்ஸ் எல்லாம் ஒர்க்காக இருக்கா, விண்டோ கரெக்டாக இருக்கா, காக்பிட் விண்டோ எப்படி இருக்குது, இந்த விண்ட்ஷீல்டு எப்படி இருக்குது, டெயில் ஸ்கிட் ஏதாவது ஏற்கனவே பின்னாடி வந்து ஏர்க்ராஃப்ட் ஏதாவது இறங்கும் போது ஏதாவது பாதிப்பு, ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா அப்படின்னு, இந்த டோர்ஸ்லாம் எப்படி இருக்குது, டோர்ஸோட வெளிப்புறம் எப்படி இருக்குது, வீலில் டயர் ப்ரெஷரு இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி பைலட்டுக்குன்னு தனி செக்லிஸ்ட் இருக்குது. இன்ஜினியரை தாண்டி பைலட்டுக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் காக்பிட்டுக்குள்ள உள்ளே போய் காக்பிட் செக்லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா? லைட்ஸ் ஆன் பண்ணுவார், லைட் செக் பண்ணுவார். இந்த மாதிரி காக்பிட் செக்லிஸ்ட் 2 இருக்குது. பைலட்டுக்கு இருக்குது, கோ பைலட்டுக்கு இருக்குது. இதெல்லாம் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் அந்த விமானம் பறக்காது. நாட் ஃபிட் டு ஃப்ளை. அவர் என்ன பண்ணிவிடுவார்னா என்ட்ரி போட்டுருவார் பைலட். நான் வந்து வாக் அரவுண்ட் பண்ணும்போது விமானத்தை சுற்றி வரும்போது எனக்கு ஏதாவது தோன்றியது, எனக்கு வீல் இல்லை, காற்று இல்லை, டயர் வந்து பட்டன் இல்லை அப்படின்னு சொல்லி பால்டாக இருக்குது, டயரில் ஆணி குத்தி இருக்குது, ஹைட்ராலிக் லீக் ஆகுது, ஃபியூல் லீக்கு சிம்டம்ஸ் இருக்குது, இங்கே இதை பாருங்கன்னு சொல்லி எழுதிடுவார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இன்ஜினியர் அதுக்கு நடவடிக்கை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். இதுதான் வந்து விமான பயணத்தோட ஒரு முன் அதாவது ப்ரீ ஃப்ளைட் செக் அப்படின்வாங்க. ப்ரீ ஃப்ளைட் செக், டெய்லி செக், வீக்லி செக், நிறைய செக், ஹவர் பேஸ்ட் செக், மந்த்லி செக்கு, இயர்லி செக்கு, சி செக்கு, நிறைய செக்ஸ் இருக்குது விமானத்தில். இதுக்கு வந்து நம்ம அந்த ஹவர்ஸ் வயலேஷன்ஸ், அந்த ஃப்ளைட்டோட மெயின்டெனன்ஸ் வயலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எதுலேயுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம கவர்மெண்ட், நம்ம DGCAன்றது வெரி ஸ்ட்ரிக்ட், ஒன் ஆஃப் த அத்தாரிட்டி இன் த வேர்ல்ட், டாப் 5. விமானத்துக்கு எதிரி வந்து பறவைகள் தான், அதை வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பறவைகள் வந்து எந்த இடத்துல மோதுது, ஹை ஆல்டிடியூடில் மோதுதா, இல்லை ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகாமல் மோதுதா, மேலே பறக்கக்கூடிய பறவைகள்லாம் இருக்குது. அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் நிறையா இருக்குது. கழுகு, நம்ம வந்து கழுகு சொல்கிறோம்ல, கருடால்வாங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட 50 கிலோ 80 கிலோ அப்படின்ற வெயிட் உள்ளதெல்லாம் இருக்குது. ஒரு 80 கிலோ பொருள் ஒரு இன்ஜினுக்குள்ளே போய் டம்முன்னு அடிக்குது அப்படின்னும் போது அந்த இன்ஜின் இம்பேக்ட் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? அது எங்கே அடிக்கும்னா இன்ஜினில் அடிக்கும். பறவைகள்லாம் டம்முன்னு இன்ஜினில் விழுந்து பேடு ஹெட்டுன்னுவாங்க. மேலே ரெக்கையிலையும் அடிக்கும். சில நேரம் இப்போ முன்னாடி நோஸ்லேயும் அடிக்கும்.
அந்த இன்ஜினில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தோட பேராமீட்டர்ஸ், இன்ஜின் பேராமீட்டர்ஸ் பைலட்டுக்கு தெரிஞ்சிடும். அவர் அடுத்து என்ன பண்ணுவார், அந்த இன்ஜின் ஷட் டவுன் ஆச்சுன்னா ஒரு இன்ஜின்லேயும் விமானம் பறக்கும், 2 இன்ஜின்லேயும் சேம் டைம் பேட் கிட்ட நடக்காது. அப்படி நடந்தாலும் அந்த இன்ஜினோட பேராமீட்டர்ஸ், அதாவது இன்ஜின் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது, அங்கே எவ்வளோ ஃபியூல் போயிட்டுருக்கு, எவ்வளோ எக்ஸாஸ்ட் கேஸ் வருது, எவ்வளோ த்ரஸ்ட் வருது, எவ்வளோ வைப்ரேஷன், இன்ஜின் வைப்ரேஷனில் மாற்றம் வரும். சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் பட்டாலும் இன்ஜின் வைப்ரேஷனில் மாற்றங்கள் வரும். இது எல்லாமே பைலட்டுக்கு அவரோட டிஸ்பிளே யூனிட்டில் காட்டும் இண்டிகேஷன். ஸோ அப்படி அவர் என்ன பண்ணுவார், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவார், அடுத்த கட்ட ஏர்போர்ட் பக்கத்தில் எங்கே இருக்குது அதை பார்த்துட்டு அவர் தரையிறக்குவார். ஏறும் போதே அடிச்சு பேர்டு கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னா அது ஏர் டர்ன் பேக் ஆகி திரும்பி வந்து இறங்கிடுவார். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு விமானத்தை வந்து விட மாட்டாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் இந்த விமான விபத்து, அந்த பறவைகளால் மோதக்கூடிய இந்த விமான விபத்து வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் டெய்லி பேஸ் நடக்காது. எப்போயாவது ஒகேஷன் நடக்கலாம். நடந்தாலும் அந்த பறவை வந்து ஒரு பிளேடை டேமேஜ் பண்ணலாம், 2 பிளேடை டேமேஜ் பண்ணலாம். மற்ற அந்த பேராமீட்டர்ஸ் படி அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஆல்டிடியூட் உயரத்தை மெயின்டைன் பண்ணி அடுத்த ஏர்போர்ட்டில் இறங்கி அதற்கான பராமரிப்பு வேலைகளை பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. அந்த செக்லிஸ்ட் படி பேர்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றது இருக்குது. லைட்டனிங் ஸ்ட்ரைக் இருக்குது, பேர்டு வெதருக்கு என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த விமானத்தில் வந்து இருக்குது. அதை வந்து எல்லா விமானத்துலேயுமே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அது படி பராமரிப்பு முறைகளை ஃபாலோ பண்ணணும். இந்த விமானம் வந்து ஒரு கட்டடம் இருக்கிற பகுதியில் விழுந்து தான் இவ்வளோ பெரிய சேதமாச்சு. ஒருவேளை விமானம் வந்து கட்டடங்கள் இல்லாத ஒரு காலி மனையிலேயோ அல்லது ஒரு கடல்லையோ விழுந்திருந்தா இந்த அளவுக்கு சேதம் ஆயிருக்காது, குறிப்பாக நிறைய பேரை காப்பாற்றிருக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கூட சில நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அகமதாபாத் விமான விபத்து வந்து ரொம்ப ஒரு மாதிரியான இது இம்பேக்டை உருவாக்கிடுச்சு. ஏர்க்ராஃப்டில் வந்து ஃபியூலே வந்து 2 ரெக்கையிலையும் ஏர்க்ராஃப்ட் பெல்லிலையும் ஃபியூல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. அதே ஒரு லைக் பாம் ஃபியூல் ஃபுல்லாக இருக்குது. அதுவும் விழுந்தது பில்டிங் மேலே. அப்போ இன்ஜின் ஃபயர் ஆகுது, அப்போ மொத்தமாக டோட்டல் லாஸ் ஆகுது. இதுதான் விஷயம். இதே கடல் பரப்பில் விழுந்திருந்தால் அனைத்து பயணிகளில் ஒரு 80% 90% பேர் தப்பிக்க அதிகமான வாய்ப்பு. ஏன்னா எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்காங்க. க்ரூவும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி அவங்க ஸ்லைட் ராஃப்ட் இருக்குது. ஏர்க்ராஃப்டில் ஸ்லைட் ராஃப்ட்லாம் இருக்குது. டோரை திறந்தோம்னா அது படகு மாதிரி ஆகிடும், அந்த பேசஞ்சர்ஸ் போகிறதுக்கு, நம்ம எல்லாம் வெளியே போகிறது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது கடலில் விழுந்தால் கொஞ்சம் உயிர் சேதம் கம்மியாக இருந்திருக்கும். தரையில் விழுந்தால் உயிர் சேதம் வந்து எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா அப்போ அதுவும் ஒரு இம்பேக்ட் தான். உங்களுக்கு வந்து இம்பேக்ட்னா பாம் பிளாஸ்ட் மாதிரி தான் அது ஆகும். எல்லாமே வெடிச்சு சிதறக்கூடிய நிலைமையில தான் வரும். ஒரு விமானத்தில் எத்தனை விமானிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, அவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற சம்பந்தமாக என்னென்ன விதிமுறைகள் இருக்குது? விமானிகள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் டைம் லிமிடேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க இத்தனை மணி நேரம் தான் பறப்பாங்க, இத்தனை மணி நேரம் தான் பறக்கணுன்ற ஒரு விதிமுறைகள் இருக்குது. இந்தியாவில் வந்து ஒரு விமானி வந்து ஒரு நாளைக்கு 8 to 7 மணி நேரம் பறக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி லாங் ஹால் ஃப்ளைட் 17 hours இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் க்ரூ வந்து மெம்பர்ஸ் வந்து தனியாக இருப்பாங்க. அங்கே வந்து ஏர்க்ராஃப்டில் வந்து பெரிய ஏர்க்ராஃப்ட்டு, ஒயிட் பாடி ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து க்ரூ ரெஸ்ட் ரூம்னு ஒன்று இருக்குது. காக்பிட் க்ரூ ரெஸ்ட் ரூம், கேபின் க்ரூ ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் க்ரூ வந்து, அதாவது காக்பிட் ஆப்ரேட்டிங் க்ரூஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து இன்ஃப்ளைட்டில் இவங்களோட ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃப்ளைட் டைம் லிமிடேஷன் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லியிருக்காங்க. அந்தபடி அவங்க க்ரூ ரோஸ்டரிங் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்கள செக்டருக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து ஏர்லைனோட வேலை. இந்த விமான விபத்தை பொறுத்த வரைக்கும் அதிக சுமை காரணமாக அந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் சந்தேகங்கள் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? லோட் அண்ட் ட்ரிம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது விமானத்தில். நீங்கள் கேள்விப்பட்ட வரையும் பைலட்டு, பேசஞ்சரு, கேபின் குரூ, இன்ஜினியர், இதுதான் உங்களுக்கு தெரியும். ஃபியூல் ஏற்றுறவங்க. லோட் அண்ட் ட்ரிம் பேலன்சிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விமானத்தில் இத்தனை பயணி போகிறாங்கன்னா இத்தனை பயணியோட வெயிட் எவ்வளோ, இத்தனை பயணியோட லக்கேஜ் எவ்வளோ, இந்த கார்கோ ஃப்ரண்ட்டில் எவ்வளோ லோட் பண்ணணும், ஃபார்வர்டு கார்கோவில், ஆஃப்டர் கார்கோவில் எவ்வளோ லோட் பண்ணணும், இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஜி எவ்வளோ இந்த ஏர்க்ராஃப்டில், இந்த இடத்துல இங்கே ஃபியூல் லெஃப்ட்டில் எவ்வளோ ஏற்றணும், லெஃப்ட்டு ரைட்டும் ஈக்குவலாக தான் ஃபியூல் ஏற்றணும், மிச்சத்தை மட்டும் தான் சென்டரில் ஏற்றணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி லோட் அண்ட் ட்ரிப் பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுபடி தான் இந்த ஃப்ளைட்டு கிளம்ப முடியும். அதில் வந்து சுமை கூடுதலோ சுமை குறைவோ இதெல்லாம் வந்து விமானத்தின் அந்த பாலிசி வயலேஷன் அகைன்ஸ்ட்டு நடக்காது அப்படின்றதுல உறுதியாக சொல்கிறேன். திரும்ப நம்ம பிளாக் பாக்ஸ்க்கே வரலாம். ஒரு விமானத்தில் பிளாக் பாக்ஸ் எந்த இடத்துல இருக்கும்? பிளாக் பாக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் தகவலை சொல்கிறேன். இது வந்து பிளாக் கலரில் இருக்காது. இது எல்லாரும் சொல்லக்கூடிய தகவல் தான். இருந்தாலும் நான் ஆரம்பிக்கக்கூடிய இது வந்து அப்படி தான் ஆரம்பிச்சாகணும். இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர், அதாவது சாஃப்ரான் காவி கலரில் இருக்கும். ஏன்னா வந்து எங்கே எப்படி தீப்பட்டுனாலோ வச்சாலோ எளிய முறையில் அதை பார்த்தோன்னே கலருக்கு வந்து நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது, அதுக்காக அந்த மாதிரி கலரில் வச்சுக்காங்க. இது ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். வேர்ல்டு லெவலில் நீங்கள் விமானத்தை பொறுத்த வரையும்
உலக லெவலில் என்ன லெஃப்ட்னா லெஃப்ட்டில் ஒன்று தான் ஸ்டார்ட் ஆகும்னா ஒன்று தான் ஸ்டார்ட் ஆகும். பிளாக் பாக்ஸ் கலர்னால் இந்த கலர் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 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 தகவல் இந்த ஃப்ளைட்டில் வேறு கலரில் இருக்கும், அந்த ஃப்ளைட்டில் வேறு கலர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அமைப்புகள். பிளாக் பாக்ஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது சார். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. நம்ம என்னென்ன பேசுகிறோம், பைலட் கோ பைலட் என்னென்ன பேசுகிறாங்க, ஃபர்ஸ்ட் அப்சர்வர் செகண்ட் அப்சர்வர், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஷன் பைலட் மைக்கில் என்ன பேசுகிறாரு அது ரெக்கார்ட் ஆகும். கோ பைலட் என்ன பேசுகிறாரு அது ரெக்கார்ட் ஆகும். அப்சர்வர் என்ன பேசுகிறாரு ஃபர்ஸ்ட் அப்சர்வர் அது ரெக்கார்ட் ஆகும். செகண்ட் அப்சர்வர் என்ன பேசுகிறாரு அது ரெக்கார்ட் ஆகும். ஸோ எங்கெங்கே எந்தெந்த ஸ்டேஷனில் யார் யார் பேசுகிறாங்க அந்த காக்பிட்டுக்குள்ளே எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ப்ளஸ் ஜென்ரலாக ஒரு பேனலில் ஓவர் ஹெட் பேனலில் ஒரு ரெக்கார்டர். அது வந்து ஜென்ரலாக நீங்கள் சப்போஸ் உங்கள் மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் அந்த இதில் பேசினா கூட அது கேட்கும். அந்த மைக்கை யாரும் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டுன்றது அது ஒன்று சிவிஆர். ஆனால் இன்னொன்று இருக்குது, காக்பிட் டிஎஃப்டிஆர்னுவாங்க, டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். அது ஒரு சாப்டர் வேறு, இந்த காக்பிட்டோட சாப்டர் வேறு. எலக்ட்ரிசிட்டி போகும் வரும் அதெல்லாம் விட்டுருங்க. சாப்டர்னுவாங்க, ஏர்கிராஃப்டில் வந்து சாப்டர்னுவாங்க. இப்போ வாய்ஸ் சம்மந்தப்பட்டது வந்து கம்யூனிகேஷன்ஸ், அது வந்து ஒரு சாப்டர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, 23 ATA23 அப்படின்வாங்க. ஏடிஏ கோடு வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஒவ்வொரு கோடு இருக்குது. இந்த டிஜிட்டல் ரெக்கார்டிங் சொன்னேன்ல, அந்த டேட்டா என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன ஹைட்டில் பறக்கிறாங்க, என்ன மாதிரி ஹைட்டில் பறக்க போகிறாங்க, என்ன செட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃப்ளாப் என்ன கண்டிஷனில் இருக்குது, அவங்க லேண்டிங் இருக்குது என்ன கண்டிஷனில், அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா, எப்போ அப் பண்ணாங்க எப்போ டவுன் பண்ணாங்க, எப்போ வந்து ஏர்க்ராஃப்ட் ஃபுல் நோஸ் அப் நோஸ் அப் நோஸ் டவுன் நோஸ் புல் அப் ஃபுல் நோஸ் அப்படின்னு சொல்லுதோ அது எப்போ சொன்னாங்க, எப்போ வந்துச்சு, இவங்க எப்போ புல் பண்ணாங்க, இந்த டிஜிட்டல் ஃப்ளைட்டோட அந்த அனலாக் சுவிட்சஸ் என்னென்ன இருக்கோ அதில் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ இது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகும். இந்த வாய்ஸும் அந்த சைமன்ஸ்லேயும் ரெக்கார்ட் ஆகும். இந்த ரெண்டு தான் வந்து ஃப்ளைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கட்ட அதுக்கு என்ன நடந்ததுன்ற ஒரு அறிக்கையை நம்ம தயாரி பண்ண முடியும். தவிர இது எப்படி பண்ணுவாங்கன்னா, லேண்டிங் கியர் நோஸ் அப் அப்படின்னு சொல்லி பைலட் சொல்கிறாரு, இவர் நோஸை வந்து லிவர் அப் பண்ணுறாரு. ஸோ வாய்ஸில் சொல்கிறாரு நோஸ் அப்னு சொல்லி, இவர் லிவர் இது பண்ணுறாரு. அந்த ரெண்டு டைமிங் எப்படி இருக்குது, வாய்ஸையும் செக் பண்ணுவாங்க, அந்த டிஎஃப்டிஆர் டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா அதையும் செக் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் செக் பண்ணி சீக்வன்ஸ் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, எந்த ஹைட்டில் ஆல்டிடியூடில் அவங்க அப் பண்ணாங்க, யார் சொன்னா அப்பன்னு சொல்லி, நான் அப் பண்ணிட்டேனா பண்ணிட்டாரா, லேண்டிங் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சா, இதெல்லாம் வந்து டிஎஃப்டிஆர் ரீட் அவுட் பண்ணால் தான் எடுக்க முடியும். இது வந்து டெய்லி மெயின்டெனன்ஸில் வந்து அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சிவிஆர் வந்து இப்போ வர லேட்டஸ்ட் ஏர்கிராஃப்ட்ஸில் நிறையா ஹவர்ஸ் வச்சுக்கலாம். அரை மணி நேரத்தில் 2 ஹவர் வச்சுக்குவாங்க. அதோட ஆப்ரேட்டர் ரெக்யர்மெண்ட்டு ஆப்ரேட்டரோட சம்மந்தப்பட்டது. ஆனால் இந்த 2 ஹவர், இப்போ நீங்கள் லாஸ்ட் 2 மணி நேரம் ஃப்ளைட்னா அந்த 2 மணி நேரம் ஃப்ளைட்டு ரெக்கார்டாக இருக்கும். அடுத்த 2 மணி நேரம் ஸ்டார்ட் ஆகும், அது பின்னாடி இது அழிஞ்சிட்டே போகும், அது ஸ்டார்ட் ஆகும். அது எப்போனா ஏதாவது ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஏர்கிராஃப்ட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த ஏர்கிராஃப்ட் வந்து இறங்குது அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு, இன்ஜினா ஓகே டவுன்லோட் சிவிஆர் டவுன்லோட் டிஎஃப்டிஆர் அப்படின்வாங்க. அந்த விபத்து நடந்தோடனே அது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி நம்ம சேஃப்டி ஏர் சேஃப்டிக்கு அனுப்புவோம். நம்ம ஏர்லைன்ஸ் ஏர் சேஃப்டி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். எதனால் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, என்ன பேராமீட்டர்ஸ், எப்படி நடந்தது, எந்த டைம் நடந்துச்சு, எந்த ஆல்டிடியூட் நடந்தது, இதெல்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மெமரி கார்டு மாதிரி அந்த டேட்டா கேபிள் போட்டு அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில டைம் அந்த சிவிஆர்லையோ அந்த டிஎஃப்டிஆர்லையோ பிரச்சனை இருக்குது, எப்படி இல்லைன்னு நம்ம எப்படி தெரியும் அப்படின்னும் போது அதற்கான பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் வந்து இத்தனை மாதத்தில் 6 மாதமோ 3 மாதமோ அதை வந்து ஆப்ரேஷன் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது. அதுபடியும் ஒரு டெஸ்ட் வச்சுப்பாங்க. ஏன்னா நம்ம பேசிகிட்டே இருப்போம், நமக்கு எப்படி தெரியும் அதில் ரெக்கார்ட் ஆகுதா அதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ அதை ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அதில் இன்னொன்று ஒரு யூஎல்பின்னு ஒரு பேட்டரி இருக்குது. இப்போ வந்து விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருது, தண்ணிக்குள்ளே விழுந்துருது, கடலுக்குள்ளே போயிடுது, 10,000 அடி, எங்கே போய் நீங்கள் தேடுவீங்க, பிளாக் பாக்ஸை தேட முடியாது, அது எங்கேயா போய் பதிஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது போனால் அண்டர் வாட்டர் லொக்கேட்டர் பீக்கன்னு ஒரு 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 இது இருக்குது. அது வந்து என்னென்னா வாட்டர் ஆக்டிவேட்டட் பேட்டரி. அது எப்போ அந்த அது வந்து தண்ணிக்குள்ளே விழுகுதோ அப்போ வந்து அது மேலே எப்போ தண்ணி படுதோ அப்போ வந்து அந்த பேட்டரி அந்த பீக்கான் வந்து அந்த பேட்டரி இண்டிகேட் இதாகி எனர்ஜைஸ் ஆகி அந்த பீக்கான் வந்து வேவ்ஸை கொடுத்துரும். 14,000 அடி வரைக்கும் உங்களுக்கு அந்த பீக்கான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு இவங்க வந்து அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸில் வந்து அது வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது வேவ் கேப்சர் பண்ணிடும். அந்த இது சிவிஆரில் இருக்குது, டிஎஃப்டிஆரில் இருக்குது. அதோட கன்ஸ்ட்ரக்ஷனே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இம்பேக்ட், அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னுவாங்க, அந்த எவ்வளோ தூரத்தில் எப்படி அடித்தாலும் அது வந்து அந்த சிவிஆர் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அதாவது டிஎஃப்டிஆர் பாதிக்கப்படக்கூடாது. அந்த இம்பேக்ட் ஃபோர்ஸும் இத்தனை கிராவிட்டி ஃபோர்ஸில் அடித்தாலும் உங்களுக்கு வந்து பாதிப்படையக்கூடாது. அது மாதிரி தான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
உள்ள ஒரு மெமரி டிவைஸு சிப் மாதிரி இந்த மாதிரி இது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ரொம்ப டீப்பாக நம்ம போக முடியாது. அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? இந்த மாதிரி கட்டமைப்பு கொண்டது தான் வந்து இந்த பிளாக் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து ஏன் ஏர்க்ராஃப்ட் டெயில் போர்ஷனில் வைக்கிறாங்க அப்படின்னா, த சேஃபஸ்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லக்கூடிய இடம் வந்து டெயில் ஏரியா ஏர்க்ராஃப்டில். ஸோ அந்த இடத்துல ஃப்ளைட்டு டெயில் ஸ்கிட் ஆனாலோ கிராஷ் ஆனாலோ ஏதாவது ஆனாலோ இந்த பகுதி வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அந்த பகுதியிலேருந்து நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் பிளாக் பாக்ஸை. அப்படினால எல்லா ஃப்ளைட்லேயும் அந்த சைட்லேயோ டெயில் போர்ஷனில் மிட்லேயோ அந்த சைடில் ரைட் சைட்லேயோ இருக்கும். டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர் டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த லொக்கேஷன் டெயிலில் தான் இருக்கும் தவிர அந்த லொக்கேஷன் போர்ஷன் டெயில் போர்ஷனில் எங்கே லெஃப்ட் ரைட்டா சென்டரா அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுவாங்க. நம்ம என்னென்ன பேசுகிறோம் வைக்கிறோமோ எல்லாமே காக்பிட்லேருந்து வயர் மூலமாக தான் இங்கே வருது. சார் சிம்பிள் சார், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் என் ஃபோன் காலை ரெக்கார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கேட்குது, அதே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. சிம்பிள் சார், அதான் சார் சிவிஆர். ஏன்னா இன்னொரு நம்பருக்கு கான்ஃபரன்ஸ் போட சொல்கிறீங்க, நான் வந்து இன்னொரு நம்பர் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நம்பரை டயல் பண்ணுறேன், அதுதான் டிஎஃப்டிஆர். நான் என்ன நம்பரை டயல் பண்ணுறேன், நீ இன்புட் கொடுக்குறேன், ஆல்ரெடி நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன், அது ரெக்கார்ட் நீங்கள் பண்ணுறீங்க, அது டிஎஃப்டிஆர். ஸோ அப்புறம் நான் இன்னொரு நம்பரை நான் இங்கே டயல் பண்ணி அவர் கால் பண்ணுறேன், அவர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாரு, மெர்ஜி கால் கொடுக்குறேன், அப்போ வந்து அதுவும் ரெக்கார்ட் ஆகுது. ஓகேங்களா? நான் இங்கே ஒரு டேட்டாவை நான் இங்கே ஃபீடு பண்ணுறேன், கால் போகுது, ஆனால் நம்ம வந்து பேசிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாரும் 3 பேரும் பேசுகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்டை நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்ப யோசிக்க தேவையில்லை. அடிஷ்னலாக அந்த இது எங்கே இருக்குது, எங்கே விழுந்தா எங்கே கண்டுபிடிப்போம் அப்படின்றதுக்கான ஒரு பீக்கான் மட்டும் அதில் இருக்குது. அந்த பீக்கான் வந்து அந்த பேட்டரியை மாற்றுறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது, அதெல்லாம் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து அந்த வாட்டர் இண்டிகேட்டர்ன்ற பேட்டரி தான் தண்ணிக்குள்ளே விழுந்தால் எப்படி இது பண்ணுறது கண்டுபிடிக்கிறது அப்படின்றக்காண்டி அந்த யூஎல்பின்ற ஒரு டிவைஸ் இது இருக்குது. சரிங்களா? மற்றபடி அதோட எடை ஒரு 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஎஃப்டிஆரோட எடை நல்ல மெட்டீரியல், ஸ்ட்ராங் மெட்டீரியல். கிட்டத்தட்ட நீங்கள் 1000 டிகிரி டெம்பரேச்சரில் கூட அது கருகாது. அந்த மாதிரி மெட்டீரியலில் செய்யப்பட்ட அமைப்பு தான் அந்த அமைப்பு. இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் வேர்ல்டு வைட் எல்லா ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரும் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணுறது. ஒரு விமானத்தை பொறுத்த வரைக்கும் அதில் பைலட், கோ பைலட் அப்படின்னு 2 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க தான் விமானத்தை இயக்குறாங்க. வந்து இதில் அந்த பைலட்டோட வேலை என்ன, கோ பைலட்டோட வேலை என்ன அப்படிங்கிற சம்மந்தமாக விதிமுறைகள், நடைமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கா? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சார், பைலட், கோ பைலட் வந்து கமாண்டர், கோ பைலட் வந்து லிசனர். ஆனால் அவர் ஆக்ட் பண்ணுவார். கமாண்டர் என்ன சொல்கிறாரோ அவர் கேட்க தான் செய்யணும். ஸோ அப்படின்போது ஒருத்தர் வந்து எல்லா வேலையும் பார்க்க முடியாது. மாடர்ன் ஏர்க்ராஃப்ட்ஸில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, நிறைய மானிட்டர், வெதரை மானிட்டர் பண்ணணும், டாக்ஸி லைனை பார்க்கணும், டேக் ஆஃப் ரோல் பார்க்கணும், லேண்டிங் ஏர் மேலே இது பண்ணணும், அப் பண்ணணும், மேலே ஆல்டிடியூட் பண்ணணும், ஏடிசி கனெக்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னும் போது இந்த கமாண்டர் பைலட் வந்து யூ டேக் கேர் ஆஃப் திஸ் போர்ஷன், டாக்ஸி செக் பண்ணு, ப்ரீ ஃப்ளைட் நீ பண்ணு, போஸ்ட் ஃப்ளைட் பண்ணு, இன்ஃப்ளைட் பண்ணு, ஏடிசி டவர் கோஆர்டினேட் பண்ணு, ஏடிசியில் இங்கே இந்த பாயிண்ட் ஆல்டிடியூட் மெயின்டைன் பண்ணு, செக் பண்ணு அப்படின்னு பைலட்டு இவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருவார். கோ பைலட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அவங்களுக்கு லேண்டிங்கை கொடுப்பார். அவருக்கு ஒரு சில கோர்ஸு, கிரவுண்ட் கோர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் முடிச்ச பிறகு அவருக்கு வந்து லேண்டிங் கொடுப்பார். நீ லேண்டிங் பண்ணு, நான் டேக் ஆஃப் பண்ணுறேன், நான் டேக் ஆஃப் பண்ண எடுத்துகிட்டு நீ லேண்டிங் பண்ணு. ஸோ அவருக்கு வந்து லேண்டிங் பண்ணுறதுக்கான எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பார். அவர் ஒரு இத்தனை லேண்டிங் பண்ணணும், இத்தனை லேண்டிங் பண்ணி முடிச்சோன்னா இத்தனை ஹவர் முடிக்கணும், அப்புறம் தென் ஒன்று எக்ஸாம், அப்புறம் ஒரு இன்டர்னல் கோர்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் திரும்பி பைலட் ஆக முடியும். இவர் இங்கே உட்காந்துருக்கவர். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பைலட்டிங்கில் பொறுத்த வரைக்கும். டிஜிசிஏல வந்து ஒரு சாப்டரே இருக்குது பைலட்டிங்க்குன்னு. எப்படி மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு சாப்டர் இருக்கோ அது மாதிரி பைலட்டிங்க்குன்னு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ பைலட்டில் வந்து அவங்கவுங்க அந்த வேலையை பிடிச்சிருவாங்க. ஆனால் யாரும் எந்த ரூல்ஸையும் வயலேஷன் பண்ண முடியாது. பைலட் என்ன உணவு சாப்பிட்றாரோ அதே உணவை கோ பைலட்டு சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த உணவு சாப்பிட்டு ஒரு உடம்பு முடியாமல் போச்சுன்னா அவர் அதை அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவார். 2 பேரும் ஒரே உணவு எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே உணவு பிரச்சனை, ஃபுட் பாய்சனாக இருக்குது அப்படின்னா 2 பேருக்கும் பிரச்சனை ஆச்சுன்னா யார் பைலட் ஓடுவா, ஃப்ரெண்ட் ஏர்க்ராஃப்ட் ஓட முடியும்? பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த தகவல்கள் வந்து பார்வையாளர்களுக்கு இந்த விபத்து தொடர்பாக ஒரு தெளிவை கொடுக்குன்னு நினைக்கிறோம். நன்றி.